பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது. எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம். மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். எத்தனையோ பேர் 14 நாட்கள் 30 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க. இந்த 8 மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். ஆர்டிகல் 370 பயம், புதிய கல்விக் கொள்கை பயம், PMC பள்ளிக்கூடம் பயம், எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. ஏன் நேற்று லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 130 சட்ட திருத்தம் 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது 31வது நாள் பதவி இருக்காது. அதற்கும் பயம். எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயம் இல்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, மக்கள்கிட்ட பூத் அளவில் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை, தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் செங்கோல் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம். திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சொல்வதிலிருந்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மண்ணின் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்திய தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர, தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற. இந்த 4 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லாம இருக்குதுங்க ஐயா. குடும்பம் மட்டும் வளர்ச்சியில் இருக்கு. அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும். நம்முடைய 12 ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை, 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை, இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு. அதனால்தான் பொதுமக்கள் இங்க வரலீங்க. கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. உள்துறை அமைச்சர் பூத் அளவில் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். எந்த கட்சியில் இது நடக்குங்க? அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு 2026 ஒரு நல்லாட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும். மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியே இருக்காங்க, அவர்களும் வேகமாக வர வேண்டும். வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த பூத் மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் 6 மாநாடு. அண்ணன் JP ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க, கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது 10 லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பூத் அளவில் தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் நாம் அளித்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அடுத்த 8 மாத காலம் உங்களுக்கான காலம். கடுமையா பணி செய்யுங்க, களத்துல உழையுங்க, ஒரு வாக்கையும் சேகரித்து கொண்டு வாங்க. அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க. பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய மாநில தலைவர்கள் உட்பட்ட தலைவர்கள் அவர்கள் நமது மறைந்த கவர்னர் திரு இல கணேசன்ஜி அவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்துவார்கள். நமது மாண்புமிகு மேதகு கவர்னர் திரு இல கணேசன் அவர்களது மறைவை ஒட்டி நாம் அனைவரும் இருந்த இருக்கையிலே எழுந்து நின்று 1 நிமிடம் அன்னார் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்பு சகோதரர்களே, இந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்க வேண்டும் என்பதற்காக இடத்தை தேர்வு செய்ய பொழுது மாண்புமிகு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டி போடும் பொழுது தேர்தல் பிரச்சாரத்திற்கு மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் இதே இடத்திற்கு வருகை புரிந்தார்கள். 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதி வெற்றி கண்டது. இந்த பூத் கமிட்டி மாநாடு 5 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே வந்து மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக 30 சட்டமன்ற தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி அடையும். அந்த வெற்றியை முழுமையாக நமக்கு பெற்றுத் தருவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் மண்ணின் மைந்தர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு தற்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள்.